தமிழ் ஒரு பேங்கரான ஒரு படத்தோட சோ எப்படி இருக்கு இந்த ரெஸ்பான்ஸ்? ரொம்ப சந்தோஷம். நம்ம படங்கள் இங்க டப் பண்ணி வரும்போது நல்ல ரிசப்ஷன் கிடைக்கிறது. அது ரொம்ப சந்தோஷம். வெரி மச் கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்யூ so much for receiving my movies. இன்னும் தொடர்ந்தும் I'll try and do that. தமிழ் படங்கள் லாஸ்ட் இயர் வந்து 100 கோடி மேல கலெக்ட் பண்ணிருக்காங்க. வெங்கட் மலைய படம் 100 கோடி மேல கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. உங்க படம் அந்த லிஸ்ட் இல்ல 100 கோடி 1000 கோடி எல்லாம் என்னோட கன்சர்ன் இல்ல. படம் நல்லா இருக்கணும், பாக்குறவங்களுக்கு பிடிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல இந்த க்ரோர்ஸ் எல்லாம் அது ப்ரொடியூசருக்கு கிடைக்கிறது, எனக்கு கிடைக்கிறது இல்ல. அதை பத்தி ஐம் நாட் bothered about it. படம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் நான் போடல. லிஸ்ட் அது எனக்கு அப்படியெல்லாம் பிளான் பண்ணி வைக்கிறது இல்ல. ஐம் கோயிங் வித் தி ஃப்ளோ, அவ்வளவுதான். அதே மாதிரி சார் ரீசெண்டா இப்ப பாத்தீங்கன்னாவே எல்லா அந்த மாலிவுட் பிலிம்ஸ் எல்லாத்துக்குமே செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மஜ்மல் பைஸ் ஆகட்டும், நீங்க நினைச்ச ஏஆர் படம் ஆகட்டும், எல்லா படத்துக்குமே தமிழ்ல பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருக்கு. சோ இந்த ரொம்ப சந்தோஷம். எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் சின்ன வயசுல இருந்தே தமிழ் படங்கள் நிறைய பார்ப்பேன். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அந்த டைம்ல இருந்த நிறைய தெலுங்கு படங்கள் பார்ப்பேன். ஹிந்தி படங்களும் இந்த மாதிரி DD1 DD2 எல்லாம் அந்த டைம் சின்ன வயசுல இருந்தே பார்ப்பேன். யூஸ்வலா அங்க கேரளாவில் அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கு. எந்த லாங்குவேஜ் ஆனாலும் படம் நல்லா இருந்தா பார்ப்பேன். அப்போ அப்போ எனக்கு இது புதுசா தெரியல. இது சினிமா இஸ் விஷுவல், அதுக்கு விஷுவல் லாங்குவேஜ் தான், லாங்குவேஜ் பேரியர் இல்லை. இப்போ எஸ்பெஷலி இப்போ ஆஃப்டர் இந்த கொரோனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இடையில இருந்த அந்த லைன் பிளர் ஆச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு லைனே இல்லை. எந்த லாங்குவேஜில் ரிலீஸ் ஆனாலும் அது டப் பண்ணி எல்லா லாங்குவேஜ்க்கும் போறீங்க, அதெல்லாம் எல்லாருக்கும் என்ஜாய் பண்ண முடியுது. அது ரொம்ப சந்தோஷம் தான். அது அந்த காலிவுட், டாலிவுட், மாலிவுட், அந்த சாண்டல்வுட் அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ ஒரு இந்தியன் சினிமான்னு சொல்ற அளவுக்கு அந்த லைன் பிளர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். Okay, thanks, bye bye.